டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ஒரு அருமையான காலை நேரத்தில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இட்லி. நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி போடும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காம்பினேஷனில் அரிசியை உளுந்து எல்லாத்தையுமே நம்ம கலந்து போடுவோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நமக்கு சொதப்புற மாதிரியே தெரியும். இந்த அரிசியும் உளுந்தும் சேர்த்து 2:1 போடுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் 4:1 போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் 8:1 போடுறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான இட்லி நல்லா சாஃப்டாக தான் வரும். அந்த வகையில் இந்த மல்லிகைப்பூ இட்லி நம்ம எப்படி சாஃப்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு காம்பினேஷனில் போட்டு பார்க்க போகிறோம். இந்த காம்பினேஷனில் ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் உளுந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இதை எப்படி பக்குவமாக ஆட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இதில் உள்ள டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம மல்லிகைப்பூ இட்லி போடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த இட்லி போடுறதுக்கு கடை அரிசி தான் வாங்கியிருக்கோம். கடையில் இட்லி அரிசி இருக்குது, அது வாங்கியிருக்கிறோம். எல்லாமே இந்த டம்ளரில் அளவுகளில் தான் வச்சு ஒவ்வொரு இதையுமே எடுத்துருக்குறோம். கடை அரிசியில் 4 டம்ளர் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. ஒரு சில சப்ஸ்கிரைபர்கள் ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி சாஃப்டாக போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கூடிய சீக்கிரமே அந்த ஒரு வீடியோவும் வரும். இப்போ நம்ம இந்த கடை அரிசி 4 டம்ளர் எடுத்துருக்குறோம். இந்த 4 டம்ளர் அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருவோம். குறைஞ்சது 3 மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறணும். அரிசியை ஊற வச்சுட்டு இதே டைம்லையே உளுந்தும் நம்ம சேர்த்து ஊற வச்சிடலாம். ஏற்கனவே அரிசி எடுத்த அதே டம்ளர் அளவில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறோம். 4 டம்ளர் அரிசிக்கு இந்த 1 டம்ளர் உளுந்து சரியாக இருக்கும். இந்த உளுந்து கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குருவோம், நல்லா சாஃப்ட்னஸ்க்காக. இந்த வெந்தயத்தோட அளவு அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு தோசை மாவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இட்லியோட கலர் நல்லா வெள்ளையாக கிடைக்காது. அதனால் கம்மியான அளவுலே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தையும் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஒரு சிலருக்கு நிறைய நாள் டவுட் இருக்கும். எப்படின்னா, நம்ம அரிசி ஊற வைக்க அதே நேரத்திலே உளுந்தும் ஊற வைக்கணுமா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த உளுந்து ஊறணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். உளுந்து 3 மணி நேரம் ஊறினா தான் நல்லா இன்னும் பொங்கி வரும். ஆனால் நார்மலாக நம்ம வடைக்கு உளுந்து வடைக்கு இதுக்கெல்லாம் போடும்போது 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது. எதனால் அந்த வடை போடும்போது அதிகமாக ஊற வைக்கக்கூடாது அப்படின்னா, உளுந்து வடைக்கு உளுந்து அதிகமாக ஊறிடுச்சுன்னா வடையில் ரொம்பவே எண்ணெய் அடிக்கும். அதனால தான். அதே நேரத்தில் இட்லிக்கு ஆட்டும்போது நம்ம 3 மணி நேரம் தாராளமாக ஊற வைக்கலாம், தப்பு இல்லை. அடுத்ததாக அரிசி உளுந்து எடுத்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு சவ்வரிசி சேர்த்துக்குருவோம். கடையில் மாவு சவ்வரிசின்னு இருக்குது, அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த சவ்வரிசி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த சவ்வரிசியை ஒரு தடவை நல்லா கழுவி அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ இது எல்லாமே நல்லா 3 மணி நேரம் ஊறி வரட்டும். அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்துடணும். இப்போ அடுத்ததாக 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து முதல்ல நம்ம உளுந்தை தான் ஆட்ட போகிறோம். இந்த உளுந்து ஏற்கனவே நம்ம 2 தடவை அலசிட்டதுனால அப்படியே அரித்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த உளுந்து ஆட்டுறதுக்கு நம்ம இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணி இதுவே கரெக்டாக இருக்கும். இட்லி நமக்கு சாஃப்டாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த உளுந்து மட்டும்தான். அதனால் இந்த உளுந்து ஆட்டும்போது நீங்கள் வேறு எந்த வேலைகளையும் பார்க்கக்கூடாது. கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கிரைண்டரில் உளுந்தை போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட்ட ஆரம்பித்தா தான் இந்த உளுந்து நல்லா பொங்கி வரும். இந்த உளுந்து ஆட்டுற அந்த 1/4 மணி நேரமும் நீங்கள் கிரைண்டர் பக்கத்தில் நின்று மெதுவாக தள்ளி தள்ளி விடணும். சைடில் உள்ள அந்த உளுந்துகள் எல்லாத்தையுமே. நம்ம சாதாரணமாக ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உளுந்தை போட்டுட்டு மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்க போயிடுவோம். கிரைண்டரு அது பாட்டுக்கு ரொம்ப கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நிறையா தண்ணி முதலே ஊற்றிட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப சலசலன்னு ஓடி அது பொங்கி வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் வரும். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உளுந்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். உளுந்து எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இட்லி ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான் உளுந்து ஆட்டுறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் நம்ம முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் உளுந்தை நம்ம பொங்க ஆட்ட எடுத்துக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் நல்லா ஆடிருச்சு. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்குது. கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்படியே பூ மாதிரி இருக்கும். ஊதுனோம்னா அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த உளுந்து மாவை பாத்திரத்தில் எடுத்து போடும்போதே அப்படியே பன்னு மாதிரி குதிச்சு குதிச்சு விழுகும். அதுதான் கரெக்டான பதம். அதனால் உளுந்து ஆட்டும் போது மட்டும் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் மற்ற வேலைகளெல்லாம் பார்க்காம உளுந்தை மட்டும் கரெக்டாக ஆட்டி எடுத்துட்டாலே நமக்கு ஒரு சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி கிடச்சிரும்.
உளுந்து ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட்டணும். அரிசி ஆட்டுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சவ்வரிசி ஊற வச்சுருக்குறோம். அந்த சவ்வரிசியை மட்டும் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஓட விடலாம். ஏன்னா அரிசி வேகமாக அரைஞ்சு வந்துடும். ஆனால் சவ்வரிசி அரைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு சவ்வரிசியை மட்டும் ஓட விட்டுருவோம் கிரைண்டரில். சவ்வரிசி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு ஆடி வந்த உடனே அப்புறமா நம்ம அரிசியை உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சவ்வரிசியை தோண்டி எடுக்க வேண்டாம். இதுக்கு கூடவே நம்ம அரிசியை சேர்த்து போட்டுறணும். நம்ம 4 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கிறோம். அதனால் இதை ஒரே ரவுண்ட்லேயே ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த அரிசிக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரே ரவுண்டில் மொத்தமாக ஊற்ற வேண்டாம். ஒரு 2 தடவை 3 தடவை ஊற்றுற மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிறணும். அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா அரிசியுமே நல்லா ஒன்று போல் அரைஞ்சு வந்துடும். இந்த அரிசியுமே ஒரு 1/4 மணி நேரம் ஓடினாலே போதும். நல்லா சூப்பராக அரைஞ்சு வந்துடும். இந்த அரிசி ஆட்டும்போது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப ரவை பதத்துக்கும் இல்லாமல் மீடியமாக ஆட்டணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் இந்த மாவை நம்ம ஏற்கனவே தோண்டி வச்சுருக்கிற அந்த உளுந்து மாவுக்கு மேலேயே நம்ம தோண்டி எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே நம்ம தோண்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக மாவை நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாவு இந்த நேரத்திலேயே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த நேரத்தில் அரிசி மாவு, உளுந்து மாவு, நம்ம சேர்த்த உப்பு இந்த 3ம் ஒன்றா கலக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு விட்டாலே போதுமானது. ரொம்ப அடித்து எல்லாம் பிசைய வேண்டாம் இந்த மாவை. இந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஓரங்களை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு குறையாமல் இந்த மாவு நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் இட்லி ஊற்றும் போது நமக்கு நல்லாயிருக்கும். 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இதை நம்ம கரண்டியை வச்சு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுறலாம். புளிச்சு வந்ததுக்கப்புறம் மாவை நல்லா கலந்து விட்டு ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சூப்பராக வரும். ஒன்று போலையும் இருக்கும். கலந்து விடாமல் அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா மேலே இருக்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடியில் உள்ள மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நம்ம இன்றைக்கி இட்லி அவிக்க போகிறது பழைய முறைப்படி, அதாவது துணி போட்டு அது மேலே நம்ம மாவை ஊற்றி இட்லி அவிக்க போகிறோம். எல்லா குழிகள்லையும் இட்லி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தட்டிலேயே மாவு ஊற்ற ஆரம்பிக்கணும். இந்த இட்லி அவிக்கும் போது மேல் தட்டு மட்டும் வச்சு அவிச்சோம்னா நமக்கு ஒன்று போல் இட்லி கிடைக்கும். அப்படி நீங்கள் 2 தட்டுலேயுமே ஊற்றணும் அப்படின்னா கீழ்த்தட்டை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அடுத்ததாக மேல் தட்டை ஊற்றி வச்சு வேக விடணும். அப்போ தான் கரெக்டாக ஒன்று போல் வெந்து வரும். இந்த இட்லி வேக வைக்கிற டைம் எப்பயும் போல் நீங்கள் வீட்டில் வேக வைக்கிற அதே டைமுக்கு வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருந்தது, மல்லிகைப்பூ மாதிரி. இந்த மெத்தடில் நீங்கள் இட்லி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் நார்மலாக எந்த மாதிரி காம்பினேஷனில் இட்லி போடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.